அம்மா பண்ணது அநியாயம் ஒரு போலீஸ் நினைச்சு ரிப்போர்ட் போடுவாங்களா? அங்க ஜாதி வந்துடும், அவங்க சொந்த வந்துருவாங்க. இதுக்கு பிரச்சனைக்கு காரணமே பாருங்க, நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளூர் போலீஸ் தான். நீங்க அவங்ககிட்ட கேட்கிற ஒண்ணு நடந்ததுக்கு நீதி வேணும்னா நமக்குள்ள ஒற்றுமை வேணும். உங்கள்கிட்ட நடந்தது அந்த பையனோட நிலைமையை பாருங்க. ஒரு வாரம் 10 நாள் போராட்டம் நடக்குதா, புடிய தூக்கி ஓரமா போட்டுட்டு இங்க இருக்கிற வீர மன்னத்திகளுக்கு ஒண்ணு சொல்றேன், உங்க வீட்டிலே இந்த பொண்ணை இந்த பாடியை இப்ப அந்த பொண்ணுக்கு பேர் கிடையாது பாத்தீங்களா? இதுதான் மனித வாழ்க்கை. அங்க ஜெயக்குமார் கிடையாது, விக்கி கிடையாது, கீர்த்திலாம் கிடையாது. போயிட்டா பாடி வருது, பாடி போகுது. இதுதான் மனித வாழ்க்கை. ஆனா வாழ்ற நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கணும்ல, மானத்தோட வாழணும், அடுத்த தலைமுறை வாழணும்ல. இதை எக்காரணத்தை கொண்டும் யார் என்ன சொன்னாலும் நீங்க ஏத்துக்காதீங்க. தயவு செஞ்சு அந்த தலைமைக்கு போறவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. அதாவது அந்த நம்ம வளப்புலதான் இருக்கு, அதுக்கு படிக்கிறதும் ஒழுக்கமா வாழ்றதும். இப்ப இந்த தினேஷ் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க அம்மா இல்லைனாலும் இந்த 2 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அந்த பையனோட பாதை எப்படி மாறினாலும் சரி, ஆனா அந்த ஒரு பொண்ணு படிச்சிருச்சுல, ஒரு படிச்சு பட்டதாரி ஆயிருச்சு. அந்த கல்வி அறிவு வரவும் தான் அந்த பிள்ளையால இந்த சமூகத்தில் நடக்கிற அவலத்தை பார்த்து சும்மா இருக்க முடியல. இப்ப இதே படிப்பு இல்லாம ஒரு அப்ராணி சப்ராணி பிள்ளைகளா இருந்தா இவ்வளவு ஆத்திரம் பொங்க அந்த ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. ஏன்னா அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோம், சமைச்சு ஊத்துறோம், நம்ம அண்ணன் தம்பியை பார்த்துக்கிறோம், வச்சுக்கிறோம், போலீஸா ஐயோ அம்மா அப்படின்னு பயப்படுங்க. காவல் நிலையத்துக்கு போகாத பிள்ளைகளா இருந்தா, இந்த புள்ள படிச்சிருக்கு, ஓரளவுக்கு சட்டத்தை தெரிஞ்சிருக்கு, நம்ம தம்பி தப்பு பண்ணலங்கிறத உணர்ந்துருக்கு. அதனாலதானே அன்னைக்கு அந்த காவல் நிலையத்துக்கு போயிருக்கு. அந்த படிப்பறிவு இருக்க போய் தானே கேள்வி கேட்குது, என் தம்பி என்ன தப்பு பண்ணா? தாலி எடுத்தானா? விபச்சாரம் பண்ணானா? சாராயம் வித்தானா? இல்ல உன்ன மாதிரி கேக் சட்டையை போட்டுட்டு ஊர் முழுக்க லஞ்சம் வாங்கி தின்னு உடம்பு வளர்க்குறானா? ஒரு மானத்தோட வாழ்றதுக்கு இன்னைக்கு 500 ரூபா 600 ரூபா கூலிக்கு என் சமூகம் வேலை பார்க்குது. மானத்தை விட்டு கொடுக்காம நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா உனக்கு இறைவன் நல்ல ஒரு வேலையை கொடுக்குறான், மாசம் 60-70 ரூபாய் சம்பளத்தை கொடுக்குறான். அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நல்லா வாழ வேண்டியதானே? என்ன அப்ப பாத்துக்கோங்க. அந்த பொண்ணு கேள்வி கேட்ட ஒரே ஒரு காரணத்திற்காக, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, நான் அப்படித்தான் பண்ணுவேன்னு அந்த இடத்துல எவ்வளவு இழுபறி நடந்திருக்கு. இது நீங்க தெரிஞ்சு இந்த பொண்ணு உயிரை விட்டதுனால இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அனுதினமும் இது நடக்குது. எவ்வளவோ பெண்கள் தன் கணவர் மேல பொய் வழக்கு போடுறப்ப போய் மண்ணவாதி தூத்திட்டு அடிச்சு அலறி வீட்டுக்கு போயிடுறாங்க. எவ்வளவோ பிள்ளைய பெற்ற தாய்மார்கள் போய் இந்த போலீஸ் பண்ற இந்த கேவலமான செயலை தாங்க முடியாம அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு போயிடுறாங்க. இப்ப சொன்னாங்க 3 பேர் மேல பொய் வழக்கு போடப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சொல்றார், வலிமையான காவல்துறை இருந்தால்தான் இந்த மக்களை காக்க முடியுங்கிறாரு. அப்ப வலிமையான காவல்துறை இருந்தா மக்களை காக்கிறதுக்கா, இல்ல இந்த வலிமையான காவல்துறை என்ற பெயரில் ஜாதி வரிகளை வைத்து ஒரு மக்களை அழிப்பதற்கா? அப்ப இந்த இடத்துல நடந்தது என்ன? ஏமா வாங்கம்மா, என்னம்மா நடந்துச்சு? அந்த புகார் கொடுத்தவங்க யாருமா? ஏப்பா அவன் 5 வயசு பொண்ணை கற்பழிக்கிறான், விடிய 12 மணி வரைக்கும் சரக்கு விற்கிறான். பல லாட்ஜுகள்ல உங்களுக்கு தெரிஞ்சு என்ன நடக்குது, எவ்வளவு சட்டத்துக்கு புறமான வேலையெல்லாம் நடக்குது. அதெல்லாம் விட்டுப்புட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு மெனக்கிடணுமா? இவ்வளவு பெரிய விஷயங்கள் தேவையா? அதுல அப்ப அங்க என்ன ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு? அந்த காவல் நிலையத்தில் இருந்த 3 மற்றும் இந்த சர்மிளா அவர்களுடன் சேர்ந்து இங்க விட்டுட்டு தஞ்சாவூர்ல இருக்க மெடிக்கல் காலேஜ்ல போய் தேடுவீங்களா, இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல தேடுவீங்களா? எங்க காணாம போச்சாங்க தானே தேடுவீங்க. உங்களுக்கு நீதி மறுக்கப்பட்டது, நீதி கொலை செய்யப்பட்டது இந்த நடுக்காவேரி காவல் நிலையத்துல. அப்ப இங்கதான் நீதியை கேட்டு வாங்கணும். அந்த காவல்துறையை கலங்கப்படுத்த அந்த அம்மாவை நீங்க இந்த இலாக்காவில இருந்து அப்புறப்படுத்தாம ஓஞ்சிட்டீங்கன்னா அடுத்து மொத்தமும் நமக்கு தொல்லைதான். இதுல இருந்து ஓயவே கூடாது. இன்னைக்கு அமைதி அங்க உட்காந்துருக்கீங்க, அவங்க நினைச்சுக்கலாம் கூட்டம் கம்மியாயிருச்சு, எதுவும் தேவையில்லை, இந்த குடும்பம் மட்டும் போதும். இன்னைக்கு சொல்றேன், இந்த மாவட்ட காவல்துறைக்கும் உளவு பிரிவுக்கும் இந்த குடும்பத்தை மட்டும் வச்சு உட்காந்துட்டு இருப்போம். இதோட இந்த எல்லையை தாண்டி இன்னும் நம்ம 2-3 நாட்கள் நீங்க வளர்த்து போலாம்னு நினைச்சா இந்த போராட்டத்தை எப்படி தீவிரப்படுத்தணும், இந்த ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு பெரிய தலைவலியை உருவாக்கணும், நீங்க ஒட்டுமொத்தமா உங்களை குண்டோட நீதிமன்றத்தில் கையாசம் அனுப்புற அளவுக்கு நாங்க வேலை செய்வோம். தென் மாவட்டத்தை தயார் நிலையில் வச்சிருக்கோம். இப்பயும் சொல்றோம், நிறைய கோயில் கொடை திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை வச்சு அங்க மிகப்பெரிய பிரளயம் வர வேணாம், அமைதியா இருப்போம். இன்னும் 2 நாள் நம்ம நீதிமன்றத்தை நாட போறோம், நீதிமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு பாத்துக்குவோம் அப்படின்னு நாங்க சொல்லி இருக்கோம். இவங்க அதெல்லாம் தப்பு கணக்கு போட்டு கீர்த்தியாவுக்கு நீதி மறுக்கப்பட்டலும் இல்ல கீர்த்தியாவுக்காக அப்படியே இந்த அம்மாவை சொல்றாங்க. அங்கேயும் போய் இன்னொரு தேவேந்திர குலத்தான கொல்லட்டும்.
இந்த மாவட்டத்துல இருந்து அடுத்து அனுப்புங்க, மதுரை மாவட்டத்துக்கு ரேஞ்சுக்கு அனுப்புங்க, இல்ல கோவை ரேஞ்சுக்கு அனுப்புங்க. என்ன நடக்க போகுது? அங்க ஒரு கீர்த்திக்காக இந்த அம்மா பேச்சால வந்து நடக்கும். எனவே இந்த பிரச்சனையை பொறுத்தளவுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு நாங்க ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த ஊர்ல மொத்தம் எவ்வளவு மக்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, சரியா? வெளியூர்ல இருந்து எவ்வளவு பேர் வாக்கப்பட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியாது. நீங்க முதல்ல அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு பசங்க எத்தனை பேர் பொண்ணை கட்டிட்டு வந்திருக்காங்க, இங்க இருந்து பொண்ணு எத்தனை பொண்ணு வெளியே போயிருக்கு. முதல்ல ஊர்னா ஊர் கட்டமைப்பு, குடும்பம் அப்படிங்கிற ஊர்ல வந்து எல்லாம் ஊர் கட்டமைப்பு சரியா இருக்கணும். ஊருக்கு ஒண்ணுன்னா அதை வந்து சரியான முறையில் எடுத்துட்டு போகணும். எந்த கட்சியிலும் இரு, நீ ஸ்டாலினுக்கு பிள்ளையா கூட இரு, இல்ல எடப்பாடிக்கு மருமகனா கூட இரு, இல்ல நரேந்திர மோடி வளர்ப்பு பிள்ளையா கூட இரு. ஆனா மானம் கட்டவனே இங்க செத்து கிடக்கிறது உன் தங்கச்சியோ அக்காவோ, ஒரு கிளை செயலாளர் அரசியல் கட்சியை சேர்ந்தவர். இப்ப இந்த கூட்டத்தில் தான் இருந்துச்சானே, நான் பேசியிருக்கிறேன் மாவட்ட செயலாளர்கிட்ட, திமுக மாவட்ட செயலாளர்கிட்ட, கீர்த்தியாக்கு வந்து சஸ்பெண்ட் ஆகி இன்னைக்கு எனக்கு நீதி வராட்டி நீ என் ஊருக்குள்ள வர முடியாது, இந்த வேஷ்டியை எடுத்து நடுத்தரவுல போட்டு கொளுத்துவேன் ஆம்பளை நீ சொல்லியிருந்தா, நீ வா இதை கலெக்ட் போட்டு உன் வேஷ்டியை கூட நான் கட்டிக்கிறேன். எப்படி நீ ஏடிஎம் கேட்காரன்? இப்ப நான் என் தலைமைக்கு எடப்பாடி என் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிட்டேன், கீர்த்தியாக்கு நீதி கிடைக்கல, சட்டமன்றத்தை நாளைக்கு எதிரொலிக்கல, நாளைக்கு திமுக இருக்கிற எல்லாம் வேஷ்டி கொண்டு வந்து வச்சு கொளுத்துவியா? எடப்பாடி பேசாட்டி நீ கொளுத்துவியா? என்ன